நமஸ்காரம். கும்ப ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி, கும்ப லக்னத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டுங்க, மனசார நீங்கள் நன்றி சொல்லணும் குரு பகவானுக்கு. குரோதி வருடத்தினுடைய பலனில் கும்ப ராசின்னு எடுத்துக்கிட்டா எல்லா கிரகங்களுமே பிரச்சனைக்கூடிய ஒரு பொசிஷனில் இருந்தது. விட்டு கொடுத்து போங்க, நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க, இதை தான் எல்லாருமே உங்களுக்கு குரோதி வருட பிறப்பில் சொல்லியிருந்தாங்க. அந்த குரோதி வருட பிறப்பில் சொன்ன பலன் உண்மை. ஆனால் அதிலிருந்து ஒரு 15-16 நாள்லையே மே 1 நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு எங்கள் குரு வந்துட்டாரே, வேற என்னங்க வேணும்? அதுக்கு தான் நான் சொன்னேன், முதல்ல அந்த குரு பெயர்ச்சிக்கு நீங்கள் குரு பகவானுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அத்தனை விஷயத்தையும் காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வரார் அப்படின்னா இதை விட வேற என்னங்க வேணும்? அதுவும் குருவே முன்னாடி நிற்க போகிறார், உங்களுக்கு சுகங்களை கொடுக்க போகிறார், உங்களுடைய விரயங்களை தன் கண்களால் பார்த்து அந்த விரயத்திலேருந்து காப்பாற்ற போகிறார், உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முட்டுக்கட்டையும் உடச்சி எறிய போகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் வீடு, அந்த இடத்துல கேது வேற, அடேங்கப்பா, 2ல் ராகு 8ல் கேது, அந்த இடத்த குரு பகவான் கேதுவை பார்க்குறார். அப்போது எல்லாமே ஞானத்தின் ரூபத்தில் நீங்கள் கொண்டு போயிடுவீங்க, ஜெயிக்க போகிறீங்க, பிரச்சனைகள் முடிவுக்கு வந்தே தீரும். என்னடா குரோதி ஆண்டில் இப்படி சொன்னாங்க, ஆனால் இந்த வருஷம் இவ்வளோ நல்லது நடக்குதே அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குரு பெயர்ச்சி தான். ஸோ அந்த குரு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தினமும் குரு பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு நீங்கள் போய் சரணாகதி அடைஞ்சிருங்க. அண்ட் சனி பகவான் ஜென்ம சனியில் தான் இருக்கார், 2ல் ராகு தான், 8ல் கேது தான். அந்த சமயத்தில் குரு ஒருத்தர் முன்னாடி நின்னா எப்படி இருக்குன்னா அனுபவிச்சு பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க. சரி, இனி ஒன்றொன்னா பார்க்கலாம். உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வரார், உங்கள் சுகஸ்தானத்தில் குரு வரார். எங்கெங்கே பார்க்குறார்? உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்குறார், உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்குறார், உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்குறார். ஸ்தானபலம் 4, பார்வை பலம் அபரிவிதமாக நெகட்டிவிட்டிலேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி பாசிட்டிவான விஷயங்கள் கொடுப்பார். சரி, இது ஒன்றொன்னா பார்க்கலாமா? என்னன்னு பார்த்தா, தொழில் ரீதியாக யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட் நிச்சயமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் போராட்டம் போராட்டம் போராட்டம்னு இருந்ததெல்லாம் அந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். சஸ்பெண்ட் ஆனவங்களுக்கு கூட உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிடுவீங்க. தானாகவே அவங்க கூப்பிட்டு, சாரி சார், நான் நீங்கள் நினச்சிட்டேன், அந்த குரூப்பில் இருந்ததுனால எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணோம், உங்களையும் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு, நத்திங் டு வரி சார், உங்களுக்கு பெனிஃபிட் எதுவுமே போகாது, உங்களுடைய பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், அது டிலே ஆயிடுச்சு சார், அவ்வளோதான் சார் அப்படின்ற மாதிரி அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கும்பராசிக்கு இருக்குது. கொஞ்சம் விரயமாகும், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த விரயஸ்தானத்துலேயும் கிடைக்கிறது முழுமையாக கிடைச்சிரும். ஏன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டை குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையில் பார்க்குறார். அப்போது நீங்கள் யாரை போய் பார்க்கணும், பார்த்தா ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களே வழிய உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள். அவ்வளவு விஷயங்கள் சாதகமாக இருக்குது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவிரவு. நீங்கள் இன்னும் இந்த 12ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படும் போது ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ், இப்போ நீங்கள் பிஸ்னஸே பண்ணிகிட்ருக்கீங்க, நியூ டெக்னிக் உங்களுக்கு தோணும், நீங்கள் ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணுவீங்க. அது நீங்கள் நினச்சதை விட என்னடா இதெல்லாம் நடக்குமா, இந்த நாலேஜே இல்லையே, என்னடான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களை தேடி அத்தனை பேர் வருவாங்க. உங்களுக்கே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் தொழில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி கம்யூனிகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன்,
மேலும் நீங்கள் யூடியூபராக இருக்கிறீங்க, இப்போ தான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, சின்னதாக ஆரம்பிச்சிங்க, அப்பப்போ சூப்பரான அப்ளாஸ் கிடைச்சிருச்சு அப்படின்றதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ கும்பராசி அன்பர்கள் வந்து நன்றி சொல்லணும் குரு பகவானுக்கு. இப்படிப்பட்ட குரு பயிற்சி வந்ததுன்றதெல்லாம் மிகப்பெரிய யோகம்ங்க. அதாவது கெட்ட காலத்தில் இவ்வளோ பெரிய நன்மையா அப்படின்னா, அந்த கெட்ட காலத்தில் நன்மை இல்லைங்க, ஃபுல் ப்ரொடெக்ஷன் அண்ட் திடீர் 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 யோகங்கள், திடீர் மாற்றங்கள். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், திருமணமாகி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை நல்ல ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி எதிர்பார்த்த இடத்துலேருந்து வரன் வந்து தேடி வரும். உங்களை ரொம்ப அன்போடையும் ஆசையோடையும் பாசத்தோடையும் அங்கே வந்து வழி நடத்துவாங்க. யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்களே போய் சொல்லி அந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகும். பிரேக்கப் தான் நினச்சிட்றவங்களெல்லாம் திரும்பியும் நீங்கள் புரிதல் ஏற்பட்டு சேர்ந்துடுவீங்க. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு 3-4 வருஷமாக அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ புரிதல் ஏற்பட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீஜாயின் பண்ணிடுவீங்க. ஏன்னா நிறைய புரிதல் வந்து ஏற்பட்டுது. இப்போ சுபவிரயம் கண்டிப்பாக ஆகுன்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த சுபவிரயம் ஆகலை அப்படின்னா தான் பிரச்சனை. ஸோ நீங்களே சுபவிரயம் பண்ணுறது கூட சிறப்பு. மற்றவங்களுடைய திருமணத்துக்கு நீங்கள் தாலி வாங்கி கொடுங்க, அன்னதானம் பண்ணுங்க, பசுக்கு நீங்கள் வந்து போய் தானம் பண்ணுங்க. பசுவையே தானம் பண்ணுறது மட்டும் சிறப்பு கிடையாது, அந்த பசுவை பராமரிக்கிறதுக்கு உண்டான செலவுகளையும் நீங்கள் ஏற்றுட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் பெரிய லெவலில் காத்துட்ருக்கு. பொதுவாகவே கும்பராசிக்காரங்க வந்து ரிசர்ச் ஓரியன்ட் பீப்புள். ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்தை தொட்டு ரிசர்ச் பண்ணாங்கன்னா இன்டெப்த் அவங்க வந்து போவாங்க. நிறைய பேர் கும்பராசிக்காரங்க வந்து இப்போ ஏனோ விடியுது, என்னமோ தூங்குறோம், காலையில் எழுந்திரிக்கலாம், இன்ட்ரெஸ்டாகவே இல்லைப்பா லைஃப் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய விடிவு காலம். இந்த காலகட்டத்தில் ஒன்று தான் நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு எதுலேயுமே டிலேடாக ஸ்லோவாக இருக்காதீங்க, முயற்சிகள் எடுங்க. முயற்சி திருவினையாக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் மைண்டில் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் பண்ணி, டிப்ரெஷன்லேருந்து ரிலீஃப் பண்ணி, உங்களை பற்றியே நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறத விட்டுட்டு நமக்கு போய் அமையுமாடா, நமக்கு போய் கல்யாணம் ஆகுமாடா அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு எனக்கு அமையும், நான் சூப்பராக இருப்பேன் அப்படின்னு நீங்களே சொல்கிற அளவுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் செக்டார். தட் இஸ் 35 வயசாயிடுச்சு கல்யாணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ நீங்கள் சின்ன முயற்சி எடுக்கும்போது தானாகவே வழியே வரும். நீங்கள் ஏதோ ஒன்று விட்டு கொடுத்து பண்ணுறது, அந்த விட்டு கொடுத்ததினால் வாழ்க்கை இவ்வளவு சிறப்பாக இருக்குன்னா எப்பயோ விட்டு கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு நல்லா இருக்குது. சுகஸ்தானத்தில் குருங்க, விளையாட்டு கிடையாது. சுகங்கள் பல ரூபத்தில், உங்களுடைய ஆசைகள் எல்லாம் கிடைச்சாலே சுகம்தானே. அனைத்து ஆசைகளும், சின்ன சின்ன ஆசைகள், பெரிய ஆசைகள், கடன் வேணும்னா கிடைக்கும், கடன் கட்டுவீங்க, தொழில் இங்கே வளர்ச்சி ஆகும், இஎம்ஐ பே பண்ணுவீங்க, பெரிய லெவலில் வீடு, வாகனம், வண்டி சொல்லிகிட்டே போகலாங்க. எல்லாத்தையும் விட நான் ஒன்று தான் சொல்கிறேன், குரோதி வருடத்தில் வரக்கூடிய அனைத்து நெகட்டிவையுமே உங்களை ஒரு 15 டேஸ் தான் விட்டு மே 1 குரு பயிற்சி வரும்போது அப்படியே அவ்வளோ விஷயங்களும் அவ்வளோ சூப்பராக ஆக போகுது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது குரு ஸ்தலத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய கும்பராசி கும்ப லக்ன அன்பர்கள் வந்து கடவுள் கும்பிடுறதையே விட்டுட்டாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க, எதுவுமே கை கொடுக்கல. போனால் ஜாதகம் நல்லா இருக்குன்றாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை, எதுவுமே மூமெண்ட் இல்லை. இதுக்கெல்லாம் பல ரீசன்ஸ் இருக்குங்க. அத்தனை ரீசன்ஸையும் வெல்லக்கூடிய அளவில் இப்போ குரு பயிற்சி இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் பயம்ன்றது வேண்டவே வேண்டாம். சிவாலயத்துக்கு போயிட்டு வாங்க, சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியம். நந்திகிட்ட சொல்லுங்கள், நந்திக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. முருகனுடைய ஸ்தலமான திருச்செந்தூர் குருனுக்கு போய், குரு ஷிரடி போங்க, ராமானுஜர் சன்னதிக்கு போங்க, நீங்கள் ஸ்ரீரங்கம் போங்க. இந்த மாதிரி குருனுடைய ஸ்தலங்கள் எங்கே வேணாலும் போங்க. போக 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 அனைத்து விதமான சந்தோஷங்களும் காத்துட்ருக்கு. முடிஞ்சால் கேரளாவில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது ரொம்பவுமே உங்களுக்கு கை கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கை தட்டுங்க, குரு பயிற்சிக்கு சந்தோஷப்படுங்க, ஜெயிச்சுட்டு சொல்லுங்க. விஷ் யூ குட் லக். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.